மைக் டெஸ்டிங் கேட்குதா? எஸ். ஹாய் மை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நிறைய பேர் புதுசாக இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கீங்க. ஸோ என்னை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியாலஜி இல்லாமல் இருந்திருக்காது. நான் எப்போ இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சிருக்காது. நான் ஃப்ரீலான்சிங் பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே சமயத்தில் நான் ஃப்ரீ கிட்ஸும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேசிக்ஸாக எங்கேருந்து நான் வந்தேன், எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, நான் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இப்போ நான் யார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்ன அப்படின்ற ஒரு ஜென்ரலைஸான ரேண்டிங் வீடியோ கூட இருக்கலாம். ப்ளஸ் என்னோட ப்ரீவியஸ் ஸ்டோரிஸ்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஓகே. ஸோ பேசிக்ஸாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்ம ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி சுற்றி இருந்த ஒரு பையன். ஓகே. பெருசாக நாலேஜ் நம்ம இந்த கோடிங் நாலேஜ்லாம் இல்லாத ஒரு பையன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோடிங் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்க தேவை. பெருசாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நான் ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் மட்டும் தான் சுற்றிட்டு இருந்தேன். கரெக்டாக அப்போ தான் கோவிட் ஹிட் ஆச்சு. நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் ரொம்ப வெட்டியாக இருந்த டைமில் எல்லாருமே அவங்க டைம் யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணேன், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலான்னு ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எடுத்தோடனே ஃப்ரீலான்சிங்குள்ளே ஜம்ப் ஆகலை. ஃப்ரீலான்சிங் ஒரு ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபிட்னஸ் பார்க்கலாம், மூவி பார்க்கலாம்ன்ற சேனல் இன்னும் அது எக்ஸிஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் அது பெருசாக வீடியோஸ் போடுறதில்ல. பட் அப்படி இருக்கும்போது அந்த சேனலை நான் ரன் பண்ணி பார்த்தேன். சொல்ல முடியாது, ஒரு சில வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 lakh 5 lakh வியூஸ்லாம் போச்சு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓகே, நம்ம யூடியூப்பில் நிறைய பண்ண முடியும் போகும்போது தான் எனக்கு அதில் பெருசாக நாலேஜ் கிடையாது. எனக்கு அந்த மூவிஸ் பற்றின பெரிய நாலேஜ் கிடையாது, ஃபிட்னஸ் பற்றின பெரிய நாலேஜ் கிடையாது. பட் நம்ம எதாவது ஒன்று பண்ணோமேன்னு சொல்லிட்டு நான் அப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, ஓவர் தி டைம் பீட்டில் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. நான் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு எனக்கு இன்கம் கிடைச்சான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் டிசைட் பண்ண ஒரு 3 months ஒரு 2 months ட்ரை பண்ணி பார்த்து அதுக்குள்ளே வைரல் ஆச்சு ஒரு வீடியோ. அப்படி இருந்துமே எனக்கு பெருசாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல. பெருசாக அதுக்கப்புறம் வீடியோஸும் போகல. சரி, நம்ம இப்போ கூட நான் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸும் பெருசாக வியூஸ்லாம் வரதில்லை. ஓகேங்களா? கம்மியாக தான் இருக்குது. 300 400 500 வியூஸ் தான் இருக்குது. பட் ஈவென்ச்சுவலி அது ரொம்ப வேல்யூ ப்ரொவைடராக இருக்கிறதுனால ரீச் ஆகிறது, குட்டி ஆடியன்ஸ் ரீச் ஆனாலும் நல்ல வேல்யூவாக இருக்குது. ஓகே. சரி, இப்போ தான் என் ஜேர்னி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வேறு என்ன பண்ணலான்னு போது ஃபஸ்ட்டு நான் ஒரு இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது டெர்மினேட் ஆச்சு. அடுத்து ஒரு தமிழ் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே நான் அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வேஸ்ட்டாக என்னால் கொண்டு போக முடியல. பெருசாக அதை ரீச் கொண்டு போக முடியல. எனக்கு அதுக்கான வழி தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதாவது வேறு ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் எதுலேயுமே மாட்டிக்கூடாதுன்றது மட்டும் தெளிவாக இருந்தேன். ஏன்னா அப்பயுமே டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணிங்க, இது வரும், அமௌண்ட் வரும், கம்மியாகும், அந்த மாதிரி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் அதில் எதுவுமே நான் உள்ளே விடக்கூடாதுன்றது தெளிவாக இருந்தேன். சரி, லேட்டராக நான் டிசைட் பண்ணேன், நம்ம அப்புறமா தான் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா, ஃப்ரீலான்சிங் ஒரு கண்ணில் பட்டுச்சு. சரி, ஃப்ரீலான்சிங் என்னன்னு பண்ணும்போது ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுற ஒர்க்ஸை நம்ம ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு அதை பண்ணி கொடுக்கும்போது இன் ரிட்டர்ன் நமக்கு மணி தருவாங்க. இதான் ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க. அப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நாள் கிராஃபிக் டிசைன் படித்தேன், கொஞ்சம் நாள் வீடியோ டிசைன் படித்தேன். பட் ஆனால் அதில் கிளைண்ட்ஸ் எனக்கு பெருசாக கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே, நம்மளுக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம், நம்ம வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கோடிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தடுத்துருச்சு. எனக்கு HTML CSS JavaScript இது எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா இருந்தாலுமே பட் ஆனால் எனக்கு அதில் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லை. சரி, ஓகே, நம்ம வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணும்போது நான் நோ கோட் சில ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணேன். நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்த்து வெப்சைட் நல்லாவே வரல. அப்புறமா ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் அண்ட் பண்ணி பார்க்கும்போது கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே, நம்ம ஒரு ஸ்கில் செட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்கில் செட் நம்ம உட்காந்து ட்ரையல் அண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிளைண்ட்ஸ் அக்வேஷன் பார்ட் வந்துச்சு. சரி, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி நான் ரீச் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க ஃபோட்டோகிராஃபிக்காக கால் பேசினாங்க என்கிட்ட. அவங்க ஃபோட்டோகிராஃபி வச்சுருக்காங்க, அப்புறம் இன்னொரு ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சுருக்காங்க. ரெண்டுத்துக்குமே பேசினாங்க. எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லை, எதுவுமே கிடையாது. நான் ஃபோன் பேசினேன், அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். வெப்சைட் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னேன். பட் அவங்களுக்கு நம்ம டெமோ வெப்சைட் காமிக்கணும், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பணும், நம்ம பண்ண டெமோ வெப்சைட் அனுப்பணும், இது எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்போ ஒரு பேசிக்கான ஒரு 0 நாலேஜ் இருக்க ஒரு பர்சன். ஸோ அப்படி பேசும்போது அவங்க இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஒர்க் பண்ணதில்லை. சரி, அப்புறம் அப்படியே அவங்க நம்புறது அப்படின்னும் எனக்கு தெரியலங்க, நீங்கள் நான் பண்ணி கொடுப்பேன், நல்லா பண்ணி கொடுப்பேன். இந்த குழந்தைங்களாம் சொல்லுவாங்களே, உன்னால் முடியுமா, சரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பண்ணதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி எனக்கும் நானே அப்படியே சொல்லியிருந்தேன், நான் நல்லா ஒர்க் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஒத்துக்கல, நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கிளைண்ட்ஸ் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கும்போது சரி, ஓகே, நம்ம அப்புறம் சாம்பிள் ஒர்க்ஸ்லாம் காமிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணும்போது சாம்பிள் ஒர்க்ஸ்லாம் நல்ல ஓரளவுக்கு பில்டப் ஆச்சு. நான் பண்ண சாம்பிள் ஒர்க்ஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் என்னோடய காலேஜில் இருந்த ஒரு சார், ஓகே, அவர் ஜாப்பனீஸ் ஸ்கூல் சார், ஓகே, ஜாப்பனீஸ் சொல்லி தந்துட்டு போவார் காலேஜில் அப்போது அவர்கிட்ட என்ன நான் பேசுவேன், நல்லா பேசுவேன். ஸோ அப்போ நான் பண்ணுற சாதா டெமோ வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன்.
ஸோ இது வந்து ரெண்டுத்துக்காக வைப்பேன். ஒன்று வந்து நான் பண்ணுற ஒர்க்ஸ் மற்றவங்களுக்கு காமிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்துக்காக வைப்பேன். இன்னொன்று காலேஜில் எனக்கு கொஞ்சம் சீன் போடணும்னு சொல்கிறதுக்காக வைப்பேன். மற்ற பசங்களாம் வந்து படத்துக்கு போயிட்டு சீன் போடுவாங்க. நம்ம வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சீன் போடலாம்னு சொல்லிட்டு பண்ணுவேன். பட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் அந்த சார் இருக்கும்போது அவர் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கோச்சிங் ஸ்கூல் வைக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீல்டு எனக்கு தெரியல. நீ வந்து வெப்சைட் மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறப்பா அப்படின்னா, நான் வந்து எனக்கு இது வரைக்கும் பண்ணதே ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு 10,000 கொடுங்க சார் அப்படின்னு. 10,000 சரிப்பா, ஆனால் வந்து எவ்வளோ நாள் ஆகும், எனக்கு ஒரு 1 வீக் போகுது, எனக்கு அதுக்குள்ளேயே பண்ணித்தா, நான் உனக்கு 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னா, சரி இனிஷியல் பேமெண்ட் கொடுங்கன்னா 5,000 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து வெப்சைட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்ச வரைக்கும் சப்மிட் பண்ணோன்னா 10,000 கொடுத்து 5,000 கொடுத்தாரு. அந்த ஒர்க்கு முடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஜாப்பனீஸ் ஸ்கூல் கிளைண்ட்டாக கிடச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, ஓகே நம்ம ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணால் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்காங்க போல் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வந்து எனக்கு வந்துச்சு. சரி அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்ஸ்லாம் நிறைய ஷோகேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்ஸ்லாம் நான் ஷோகேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி தான் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. லேட்டராக நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் ஒன் பை ஒன்று அக்வயர் பண்ணும்போது 1, 2, 3 அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் கிளினிக், இன்டீரியர் டிசைனிங், கோச்சிங் கிளைண்ட்டு, ஜிம் ட்ரைனர்ஸு, நெக்ஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒன் பை ஒன்னாக. ஓகே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோஸர் கிடச்சிது. ஒரு அளவுக்கு ஜேர்னி நல்லாவே போயிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன். ஒரு வெப்சைட்டுக்கு என்னால் வந்து ஒரு 10,000 50,000 சார்ஜ் பண்ண முடியுது. அதுவும் நான் ஒரு வாரம் பண்ணி கொடுக்குற வேலைக்கு அதுக்கு பெரிய விஷயம் அது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்தில் ஒரு 3 கிளைண்ட் கிடைச்சாங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு நான் 10,000 5,000 செலவு பண்ணாலே அதிக அமௌண்ட்ஸ் வந்துடும். ஓகே இது நல்லா இருக்குது. அப்போலாம் வந்து நான் காலேஜ் சம்திங் அரௌண்ட் ஒரு 3rd இயர் ஆர் 4th இயர் போல் 3rd இயர் கிட்ட வந்துட்டுருக்கேன். சரி ஓகே இந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி ஒரு 10 பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டோம். சரி நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு 30,000 தான் அதிகப்பட்டமாக சார்ஜ் பண்ணேன். அதுக்கு மேலே சார்ஜ் பண்ண முடியல. ஓகே அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம வந்து நம்ம கிட்ட போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். போர்ட்ஃபோலியோ ஒன்றும் இல்லை, நான் இத்தனை பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப். ஓகே அந்த போர்ட்ஃபோலியோன்றதை கிரியேட் பண்ணிட்டேன். சரி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சே, இப்போது நம்ம வந்து போயிட்டு மற்றவங்கிட்ட ரீச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். சரி கொஞ்சமாக ரீச் அவுட் ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அவுட் சைட் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஓகே தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு மும்பை பெங்களூர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் டிசைட் பண்ணுறேன். சரி அவுட் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசுகிறோம். ஓகே இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருக்கேன். அவுட் சைட் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணும்போது நான் வந்து எக்கச்சக்கமான மெயில்ஸ் மெசேஜஸ் பண்ணுறேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி விடுறதா நானும் விடவே இல்லை. சரி ஓகே நானும் வந்து அதிகமாக வந்து நான் நிறைய அனுப்புவோன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு உட்காந்து 50 55 100 கிட்ட 100ன்னு சொல்ல முடியாது, ஒரு 70க்கு மேலே அனுப்பிச்சிருப்பேன் மெயில்ஸாக இருக்கட்டும் மெசேஜாக இருக்கும் சொல்லிட்டு. அதில் எனக்கு ரிப்ளைஸ் வந்துச்சு. ஓகே அதில் எனக்கு ரிப்ளைஸ் வந்துச்சு. அது வந்து நீ வந்து இது இந்தியா கூட நீ இந்தியாவில் தானே ஒர்க் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலன்னு ஒரு கிளைண்ட் கேட்டாங்க. அந்த கிளைண்ட் வந்து பேர் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து என்ஓசி அவங்ககிட்ட வந்து சைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அவங்க வந்து என்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணதில்லை, அவங்க வந்து யூஎஸ்ஏ. ஸோ நான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன், ஏன்னா நான் ஹானஸ்ட்டாக இருக்கேன்ல உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓப்பனாக என்னோட ஒர்க்ஸை பாருங்கள், போர்ட்ஃபோலியோ பாருங்கள், போர்ட்ஃபோலியோ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க டிசைன்ஸை பாருங்கள். ஓகே நல்லா இருக்குன்னா பிடிச்சிருக்குன்னா ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஹானஸ்ட்டாக சொன்னேன். ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு $100 விச் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 நான் ஒரு $100 சார்ஜ் பண்ணேன். அப்போ அந்த $100 தான் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதுக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்குமே அப்போ ஜாயின் பண்ண கிளைண்ட்டு அப்போ தான் நான் வந்து ஃபைனலுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். 3rd இயர் வந்து தேர்ட் இயர் மிட்டில் நான் வந்து ஆன்போர்ட் பண்ணுறேன். அந்த கிளைண்ட்டு யூஎஸ்ஏ கிளைண்ட்டு 3rd இயர் படிக்கிற காலேஜ் பையனுக்கு ஒருத்தன் ஆன்போர்ட் பண்ணுறான்னா நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு லிட்டலாக வந்து அப்போலாம் வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு உட்காந்து படித்து தண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 10,000 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அந்த கிளைண்ட் இருந்து அது வந்து ரெக்கரிங் ரெவன்யூ ஆகிடுச்சு. நான் உங்கள் வெப்சைட்டை பண்ணி கொடுத்துட்டு சும்மா விடாமல் அவங்களோட கிளைண்ட் அது வெப்சைட்டை நான் மெயின்டைனும் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் மெயின்டைனிங் இஸ் நாட் ஈஸி. ஸோ மெயின்டைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வந்து ரெக்கரிங் ரெவன்யூ ஒரு மாதம் சம்பளம் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்படி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுறேன், கொலம்பியன் கிளைண்ட். அப்புறம் இன்னொரு யூஎஸ் கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுறேன். இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நடுவில் இந்த ஷிஃப்டிங் இருக்குல்ல, இந்த ஷிஃப்டிங் வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சிங் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டேன். நடுவில் வந்து நான் கிளைண்ட்ஸ் அக்வைஷன் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது நம்ம வந்து எனக்கு வந்து பண்ணணும் போல இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்ம வந்து ஏன் அதை வந்து நம்ம வந்து டீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். விச் இஸ் அரௌண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500+ ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பேட்ச் 35 வரைக்கும் எடுத்து எல்லாருமே டீச் பண்ணிட்டுருக்கேன். எல்லாருமே ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சோன்னே ஓகே இப்போ நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் எப்படி போகலாம் அப்படிங்கும்போது நான் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று நான் வந்து ஒரு ஏஜென்சியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்துருச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் என் ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ நான் 4+ இயர்ஸ் சொல்கிறது காரணமே
நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண ஒரு நாலேஜ் இருக்குது. அவங்ககிட்ட நான் வந்து இப்போ வந்து எல்லாம் நல்லா தான் சொன்னேன், ஆனால் ரிஜெக்ட் ஆனதும் இருக்குது நிறைய. ஸோ ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம வந்து இது பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். ஸோ ஆனால் ரிஜெக்ட் ஆனதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல. பட் நான் வந்து நடுவில் ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதை நீங்கள் பண்ணாதீங்க. நடுவில் வந்து கிளைண்ட் அக்வேஷன் பார்ட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிளைண்ட் அக்வேஷன் பார்ட் ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் தான் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இது லிட்டராக சொல்ல போனால் ஒரு டைஸை வந்து நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து 6 வரணும்னா நான் ஒரு வாட்டி உருட்டி விட்டால் 6 வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே எனக்கு 6 சான்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எனக்கு ஒரு 6 வந்து விழணும்னா பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுல நீங்கள் ரீச் அவுட் அதிகமாக பண்ணால் தான் பாசிபிலிட்டி ஆஃப் க்ளோசிங் கிளைண்ட்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் புதுசாக என்னோட யூடியூப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் நான் பண்ணுற ஜேர்னி ஃபுல்லாக. இப்படி தான் என்னோட ஜேர்னி போயிட்டுருக்கு. இப்போயுமே நான் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நான் ஏஜென்சிக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சைட் பை சைடாக. ஓகேங்களா? இப்படி தான் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன் என்னோட ஜேர்னி. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட ஜாயின் பண்ணி நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இதை படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா எவ்ரி வீக் என்ன ரிசல்ட்ஸ் காமிக்க முடியுது. ஸோ இப்போது இதான் என்னோடய என்டையர் ஜேர்னி. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், என்னோட ஒரு எதுவுமே ஐடியா இல்லைன்ற பர்சன்ஸ் தான் நானும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் தப்பு கிடையாது. அது வந்து ரொம்ப காமன் தான். ஏன்னா நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து கடைசியாக வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலாம். அது தப்புவே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக்காக போகும்போது தான் வந்து ஓகே நம்ம இதையுமே ட்ரை பண்ணிட்டோம், அது நம்ம பிடிக்கல தானே இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி போய்டும். ஸோ நீங்கள் எல்லாமே ஜிக்ஸாக்காக இருந்தீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டான லைன் தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்ட் லைன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போது நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் பற்றி லேர்ன் பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கேஷுவலாக டாக் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கேஷுவல் டாக்ஸ், ஐ வாண்ட் மோர் கேஷுவல் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஏஜென்சி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி புக்ஸு, நான் வந்து ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடான புக்ஸை படித்து அதை புக்ஸை வந்து என்டையர் புக்ஸ் ரிவ்யூவாக போடலாம் அப்படின்ற ஐடியாவும் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இந்த ஒரு புக்கு லிஸ்ட் எழுதிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 6 புக்கு லிஸ்ட் எழுதிருக்கேன். இந்த 6 புக்கில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 புக்கு படிச்சிட்டேன். பட் ஆனால் நத்திங் ரிலேட்டட் டு ஃப்ரீலான்சிங், பட் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ரிலேட்டட். ஸோ அதனால் அப்படி நான் படிச்சிருக்கேன். பட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த கண்டென்ட் இங்கே போட்டால் உங்களுக்கு பிடிக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடான புக்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் நான் வந்து ப்ரெசன்டேஷன் மாதிரி காமிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ புக்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ற குக்கிங் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ புக் ரிலேட்டட் ஏஜென்சி ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து புக்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த புக்ஸோட கண்டென்ட்ஸை உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து கால் ரெக்கார்டிங்ஸும் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நான் கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிற கால் ரெக்கார்டிங்ஸே லிட்டரலாக உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் லீவ் அ கமெண்ட். ஓகே, தேங்க்யூ.